الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சுந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹ். புனிதம் நிறைந்த இந்த தக்வா மேடையில் ஜும்ஆ தினத்தில் இன்று நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் ஃபஸ்தபிகுல் ஹைராத், நலவான காரியத்தை முற்படுத்துங்கள், நலவான காரியத்தை முந்தியடித்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸ்தபிகுல் ஹைராத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தையும் அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டி நடைமுறை காட்டி தந்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையும் அதற்கு முன்னுதாரணங்களாய் வாழ்ந்து காட்டி முன்னோடியாக திகழ்ந்த சலஃபு சாலிஹீன்களான சத்திய சீலர்களான சஹாபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் இந்த மேடையில் தெளிவடைவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். அன்பானவர்களே, நலவான காரியத்தை நீங்கள் முற்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 182வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், ஹைராத் நலவான விஷயங்களை, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் முகப்பான காரியங்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுக்கு நன்மையை ஈட்டி தருகிற, ஈருலக வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுகிற அனைத்து நலவான காரியங்களையும் நீங்கள் முற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் பிறந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து சிறந்து நாம் இருக்கிறோம். இஸ்லாத்துடைய வாழ்வியலை அல்லாஹ் நமக்கு வடக்கைவலாக்கி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி எதை முற்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் இங்கு மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் நமக்கு பேக்ரவுண்ட் என்ன, நமக்கு பின்புலம் என்ன, நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து வத்துக்களோ அல்லது நாம் வாங்கி போட்டிருக்கிற இடங்களோ அல்லது நாம் பெற்றிருக்கிற செல்வங்களோ நமக்கு துணை வருவதில்லை. நாளை மன்னரை தொடங்கி மறுமை வரை நமக்கு கரம் பிடித்து அதை காப்பாற்றப் போவதில்லை.
அல்லாஹ் சொல்கிறார்கள், தந்துரு நஃப்சும்மா கத்தமத், ஒவ்வொரு ஆத்மாவும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்காக வேண்டி, உங்கள் நஃப்ஸுக்காக வேண்டி நாளை மறுமையில் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த கேள்விக்கு நமக்கு விடை இருக்கிறதா? இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தன்னிறைவோடு வாழுகிறனா? தலை நிமிர்ந்து வாழுகிறனா? நாளை மறுமையில் எனக்காக வேண்டி யாரும் இருக்க போவதில்லை. இந்த உலகத்தில் நான் செய்த நன்மைகள், நான் செய்த தான தர்மங்கள், நான் அல்லாஹ்வின் பாதையில் செய்த ஒவ்வொரு கிரியைகள், வணக்க வழிபாடுகள் மாத்திரம் நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மன்னரை தொடங்கி மறுமை வரை நாம் நமக்காக ஃபீ நஃப்ஸிஹி, நம்முடைய நஃப்ஸுக்காக வேண்டி எதை முற்படுத்தியிருக்கிறோம், அதை மறுத்து இந்த உலகத்தில், இந்த உலகமயமாக்கலில் இன்றைக்கு நாம் லயித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சன உண்மை. அப்படின்னா அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நமக்கு வலியுறுத்துகிறது. நீங்கள் நனவான காரியத்தை முற்படுத்துங்கள். நனவான காரியங்கள் என்ன? அல்லாஹ் பட்டியலிடுகிறான். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில், தேனி என்ற அந்த அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆன்ல இதே மாதிரி வசனம், இந்த ஒரே வசனம் தான் இருக்கு. 6666 வசனங்களிலே இந்த சூரத்து நஹல் 90வது வசனம் இருக்கிறது. இது மாத்திரம் தனிச்சிறப்புடையவதாக இருக்கிறது. அது என்ன ஒரு தனிச்சிறப்பு என்றால், இந்த ஒரே வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 கட்டளைகளை குறிப்பிடுகிறான். 3 நாம் செய்யுமாறும், மீதம் 3 இதை தவிர்த்து நடக்குமாறும் அல்லாஹ் ஏவலாகவும் விலக்கலாகவும் ஒரே வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வான்மறையின் வசனங்கள் நல்லவர்களை கூறும், அதற்கு அடுத்ததாக தீயவர்களை கூறும். சொர்க்கத்தை பற்றி இயம்பும், அதற்கு அடுத்ததாகவே நரகத்தை பற்றி கூறும். நல்லமல்களை கூறும், அதற்கு அடுத்த வசனம் இது மாதிரி தீய விஷயங்களை தவிர்ந்திருங்கள் என்று எடுத்து இயம்பும். ஆனால் குர்ஆனிலே ஒரே வசனம் அல்லாஹ் நல்லதையும் சொல்லி அல்லாததையும் விளக்குகிறான். அந்த வசனம்தான் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஒவ்வொரு ஹுத்பா மேடையிலும் ஓதப்படக்கூடிய அதி அற்புதமான வசனம். இந்த 6 அம்ச திட்டங்களை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இது நலவான காரியங்கள் என்றும் ஒரே வசனத்தில் நல்லதையும் தீயதையும், நல்லதை எடுத்து வாழுங்கள், தீயதை தவிர்த்து வாழுங்கள். இந்த 3 என்ன? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அனைத்து விஷயத்திலும் நீதத்தை சார்ந்து வாழுங்கள். அனைத்து விஷயத்திலும் அறத்தோடு வாழுங்கள். அறம் நிலை பெறுவதற்காக வேண்டி உங்களது வாழ்வு அமையட்டும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான், 2வது நல்லுபகாரம். 3வது வைத்தாஇ தில் குர்பா, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து வாழுங்கள். இந்த 3ம் வலியுறுத்தப்பட்டு நீங்கள் செய்யுங்கள் என்று ஏவுகிறான். வயன்கானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, மானக்கேடான அருவருப்பான விஷயங்களையும், வல் முன்கர் மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியங்களை விட்டும், வல் பகி அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து நடக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று இந்த 6 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நன்கு யோசிக்க வேண்டும் அன்பிற்கிடையவர்களே. அப்படின்னா அதில் நீதத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான், செய்யுமாறு ஆணை பிறப்பிக்கிறான், கட்டளை இடுகிறான். நீதம் என்ன? அனைத்து விஷயத்திலும் நீதம் இருக்கிறது. நீதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு அரசு, இமாமுன் ஆதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் அர்ஷில் நிழல் பெறக்கூடிய 7 பாக்கியவான்களில் முதலாக பெருமானார் சொன்னது இமாமுன் ஆதிலுன், நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவம், ஒரு மேனேஜ்மெண்ட். அது நமது வீட்டில் தொடங்கி நாடு வரை நாம் பார்க்கலாம். அனைத்து விஷயங்களிலும் அறத்தை நிலைநிறுத்துவது, நியாயத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்வது, மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்வது. ஆக நீதம் என்று சொன்னால் அனைத்திலும்
இருக்கிறது. அரசாட்சியில் மாத்திரமல்ல, நீதி வழங்குவதில் மாத்திரமல்ல, நாம் பிள்ளைகளிடத்திலே பாசம் பொழிவது உட்பட அனைத்து துறைகளிலும் நாம் சார்ந்த விஷயத்திற்கு தனக்கு தலைமைக்கு கீழாக எவையெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்திலும் நீதம் செலுத்துமாறு அல்லாஹ் ஏவுகிறான். அப்படின்னா நலவான காரியங்களை நீங்கள் முற்படுத்துங்கள் என்றால் அமல்கள் மாத்திரம் அல்ல. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக நாம் நல்லது செய்கிறோம் என்று நினைக்கிறோம். நாம் ஒரு நபரை குறித்து நல்லெண்ணம் வைப்பது கூட, ஒரு எண்ணம் கூட ஒரு நன்மையாக எழுதப்படுகிறது. ஒரு நபரை குறித்து உண்டான ஒரு நல்ல எண்ணம், முஃமின்களை குறித்து நீங்கள் நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு எண்ணமே நமக்கு நன்மை தின்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் ஹுஜுராத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுவான், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னு, மக்களை தீய எண்ணங்களை விட்டு, தீய சிந்தனைகளை விட்டு, வன்மங்களை விட்டு, காழ்ப்புணர்ச்சிகளை விட்டு, பகைமை பாராட்டுவதை விட்டு, இவையெல்லாம் தீய எண்ணங்கள், இந்த தீய எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். இன்ன பஅதல் இஸ்முன், சில எண்ணங்கள் கூட பாவமாக விளைகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு நபரை குறித்து உண்டான ஒரு தப்பிதமான எண்ணம், ஒரு தப்பிதமான ஒரு சிந்தனை நமக்கு வளர்கிறது. அதே காலப்போக்கில் நமது உள்ள கிடங்கில் காழ்ப்புணர்ச்சியாக விதைத்து வளர்ந்து அது கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை உதிர்கிறது. அப்படி அந்த வார்த்தை வருவதற்கும் இந்த செயல்கள் உருவாவதற்கும் காரணம் என்ன? உங்கள் எண்ணத்தை தூய்மையாக வையுங்கள். இன்ன பஅதல் இஸ்முன், சில எண்ணங்கள் கேடாக விளைகிறது, ஈமானுக்கு ஊறு விளைக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படி இதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் முற்படுத்துங்கள் என்ன, எண்ணங்களின் மூலமாக நல்ல விஷயங்களை முற்படுத்துதல் அனைத்திலும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மாராயம் செய்தியை சொல்வதாயினும் கூட அதற்கு முந்தியடித்து போராடிய சஹாபாக்களின் கூட்டம் இருந்தன. பொதுவாக நன்மையான காரியங்களில் முந்தியடித்து போட்டி, இருவருக்கு மத்தியில் போட்டி நடைபெறுகிற அளவிற்கு இருந்தவர்கள் இரண்டு கலீஃபாக்கள். முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இரண்டாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. இந்த இரண்டு நபர்களுக்கும் நல்ல விஷயத்தை, நல்ல சிந்தனையை மக்களுக்கு சொல்வதிலும் மக்களுக்கு எடுத்து எம்போதிலும் அவர்கள் காட்டிய முனைப்பு, இஸ்லாத்தின்பால் அவர்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாடு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்று யோசிக்கும். அழகிய குரல் வளத்திற்கு சொந்தமானவர்கள் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து அமர்ந்து ஓதுகிற பொழுது தன்னுடைய இனிமையான குரலினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் சலாமை வாங்கி வருகிற அளவிற்கு மிகவும் காரிகளில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓத ஓத அவ்வளவு இனிமையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத லயித்து கேட்பார்களாம். இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் சலாமை அவரிடத்தில் சொல்லுமாறு பெருமானாருக்கு பணித்து அந்த சுப செய்தியை நாளை காலையில் சொல்லலாம் என்று இருக்கிற பொழுது இதை செவிமடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இருவர்களும் அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக காலையிலே நாம் எழுந்து அவருக்கு பெருமானார் இப்படி சுபச்சோபனம் சொன்னார்கள் என்ற வாழ்த்து செய்தியை சொல்வதற்கு முன்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு முந்தி முனைப்போடு சென்று விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். அப்போதான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நலவான காரியங்களில் உங்களை அடிச்சுக்க யாரும் முடியாது. அப்படின்னா இருவர்களுக்கும் உண்டான நன்மையான விஷயங்களிலே போட்டிகள் நடந்தன. இன்னைக்கு நமக்கு இந்த துனியாவுடைய விஷயத்திலும் பகமை பாராட்டுவதிலும் பிறர்களை பலாய் முசீபத்துகள் பேசுவதிலும் புறம் பேசுவதிலும் இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு நிகராக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே புறம், அதற்கு புறம்பாக அதற்கு கட்டுப்பட்டவர்களா இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்படின்னா இது அல்ல நலமான காரியங்கள் முற்படுத்துவது. நன்மையான விஷயங்களை நீங்கள் முற்படுத்துங்கள். நன்மையான விஷயங்கள் இன்னும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தினுடைய ஆகச் சிறந்த முதல் தரம் வாய்ந்த செயல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமா, அதனுடைய இறுதி கிளை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் பாதையில் மக்களுக்கு
இடையூறு தருகிற கற்களையும் முற்களையும் அகற்றுவது உங்களுக்கு நன்மையான காரியம், ஈமானின் கிளைகளில் இறுதியானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது மாதிரி உண்டான விஷயங்களை நாம் செய்திருக்கிறோமா? இதுவெல்லாம் நாம் உடல் ரீதியாக நாம் ஆற்ற வேண்டிய நலமான காரியங்கள். இந்த நன்மையான காரியங்களிலே முனைப்புடனும் நீங்கள் முந்தியெடுத்து செய்யுங்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான விஷயங்களை நீங்கள் முற்படுத்துங்கள். அப்புறம் இதே மாதிரி நல்ல காரியங்களை முனைப்போடு செய்வதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவ்வளவு ஒரு போட்டிகள் நடந்தன. இன்றைக்கு ஒவ்வொரு நன்மைகளுடைய வேல்யூ நமக்கு தெரியாமல் இருக்குங்க. ஒவ்வொரு நன்மைகளுடைய அந்த அந்தஸ்துகள் புரியாததின் விளைவு இன்றைக்கு நாம் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ் ஒரு கலிமாவை சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்தில் எனக்காக வேண்டி ஒரு மரம் நடப்பட்டிருக்கிறது. அப்படி இது மாதிரி திக்ருகள், இது மாதிரி ஹதீஸ் சொல்லி தந்த சலவாத்துகள், இது மாதிரி உண்டான அல்லாஹ்வை நினைவூறக்கூடிய வார்த்தைகளுடைய நன்மைகளுடைய வீரியம் என்ன? அப்படின்னா சும்மா ஒரு டைம் பாஸுக்காண்டி நாம் எதையெல்லாமோ பயன்படுத்துகிறோம். இது என்ன ஏங்க எப்படி செய்றீங்க? டைம் பாஸுங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை நேரத்தை பொழுதை போக்குவது இல்லை, நன்மையான பொழுதாக ஆக்குவது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ்லாமியர்களுக்கு இபாதத்தாக இருக்கிறது. அது நாம் சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய சிந்தனையில் தொடங்கி நாம் செய்யக்கூடிய செயல்கள் வரை. அப்படி இவை அனைத்திலும் நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை பகிர்வது, இது நல்ல காரியம். ஒரு இடத்தில் நல்ல வார்த்தையை பேசுவது, ஒரு நல்ல ஒரு மதிப்பு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவது, திட்டுவது என்ற ஒரு இடத்திலும் கூட, கடுமொழி சொல்லக்கூடிய அந்த சமயத்திலும் கூட ஒரு புன்முறுவலோடு ஒரு இன்சொல்லை சொல்வது, அதுவும் தர்மம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் காசு பணத்தை கொடுத்து தர்மம் செய்கிறது மாத்திரம் தர்மம் அல்ல, நல்ல வார்த்தையை சொல்வது, கலிமத்துன் தய்யிப் ஸதகா, நல்ல வார்த்தையை சொல்வது உங்களுக்கு தர்மம். ஒரு முஃமினை பார்த்து புன்முறுவல் பூத்து ஒரு முகமலர்ச்சியோடு வரவேற்பது உங்களுக்கு சதகா அப்படின்னு நாங்கள் பெருமானார் சொல்லுவோம். அதற்காக வேண்டி அடுத்தவர்களை ஏளனித்தோ அல்லது எள்ளிநகையாடியோ சிரிப்பது அல்ல, ஒரு ஸ்மைல் ஃபேஸோட ஒரு சலாம் சொல்வது. இன்றைக்கு அதிலும் கூட நமக்கு என்ன ஒரு பாரபட்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் முந்தியடிங்கள், அதில் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நான் எப்படி சலாம் சொல்கிறது? அதுவெல்லாம் இந்த உலகத்தின் இந்த துன்யாவினுடைய மோகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் அவருக்கு கீழே உள்ளவருக்கு என்ன சொல்ல மாட்டார், அவருக்கு காலை வணக்கமோ அல்லது குட் மார்னிங்கோ அது மாதிரி வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ மாதிரி. இல்லை நம்ம போய் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, இது மாதிரி உண்டான ஒரு விஷயம். அப்படின்னா இஸ்லாமிய முகமன் நமக்கு இதை முடிவுரையாக முற்றுப்புள்ளி வைக்கிறது. யார் சலாமை முந்தியடித்து சொல்கிறார்களோ அவர்கள் பெருமையை விட்டு காக்கப்படுகிறார், அவருக்கு ஏராளமான நன்மைகள் வழங்கப்படுகிறது. பெருமானார் அவையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லியதற்கு வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னவருக்கு, பரக்காத்துஹு சொன்னவருக்கு 10 நன்மைகள் அதிகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி நலவான காரியங்களில் இன்சொல்லை சொல்லி முற்படுத்துவது சுன்னத். அல்லாஹ் ரசூலை பேசக்கூடிய அவையில் முந்தியடித்து முன்னால் அமர்ந்து கொள்வது சுன்னத். பெருமானாருடைய சபை நடக்கிறது, 3 தோழர்கள் வருகிறார்கள். 3 தோழர்களின் வரவை பெருமானார் அந்த வருகையை நமக்கு இப்படி பதிவு செய்தார்கள். முதலாமானவர் வந்து நேரு உரையை செவிமடுக்கும் அளவிற்கு அவர் அமர்ந்திருந்தார். இன்னொரு நபர் அந்த கூட்டம் இருக்கிற பொழுது அதை வெட்கப்பட்டு ஒதுங்கி கொண்டார். 3ஆமானவர் அதை புறக்கணித்தார். இந்த 3 நபர்களுடைய செயலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அவர் வருகை தந்து அல்லாஹுவை நெருங்கி வந்தாரா இல்லையா, அவரின் நெருக்கத்தை அல்லாஹுவும் ஏற்கிறான். அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், தன்னோடு நெருக்கமாக்கி வைக்கிறான். ஒரு மனிதர் வெட்கப்பட்டு ஒதுங்கி நின்றார், அவரை கண்டு அல்லாஹும் வெட்கப்பட்டார். 3ஆமானவர் அந்த அவையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்தான்.
என்று பெருமானார் சொல்லக்கூடிய இந்த நபி மொழியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நடைமுறைகள் எல்லாம் நமக்கு நலவான காரியங்களை முற்படுத்தி செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு பணிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அளப்பெரிய நன்மையை நமக்கு வாரி வழங்கக்கூடிய புனிதமிகு ரமதானுடைய மாதம் இதோ வரவிருக்கிறது. நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நானும் நீங்களும் என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம்? வீடுகளை தோறும் சுத்தப்படுத்தி ஒயிட் வாஷ் அடித்து க்ளீன் பண்ணி எல்லாம் வைக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை ஒயிட் வாஷ் பண்ணமா? நம்முடைய உள்ளத்தை நாம் கிளியர் பண்ணமா? அப்புறம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான காரியங்களை முற்படுத்துங்கள், நன்மையான காரியங்களை முந்தி முனைப்புடன் செய்யுங்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மைகளை நலவான காரியங்களை முந்தியடித்து முனைப்புடன் செய்யக்கூடியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், நம்மை நெருங்கக்கூடியவர்கள், நம்மை நோக்கி வரக்கூடியவர்கள், நம்முடைய அளப்பெருக நியமத்தை, அருளை, அன்பை எதிர்பார்க்கிறவர்கள். உலாயிகல் முகர்ரபூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மாத்திரமல்ல, ஃபீ ஜன்னாத்தின் நஈம், பாக்கியம் நிறைந்த இன்பமயமான அந்த சோனபதியிலே இருக்கிறவர்கள் என்று அல்லாஹ் பதிவிடுகிறார். அப்படி நன்மையை செய்யக்கூடியவர்கள், முற்படுத்தி முனைப்புடன் ஆர்வத்தோடு செய்யக்கூடியவர்கள் ஜன்னத்து நஈம் என்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வான்மறையில் வாக்கு. அந்த அடிப்படையில் நலவான விஷயங்களை நாம் வரவிருக்கிற இந்த ரமதானின் ஏற்பாடாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தினுடைய வருகையினால் சஹாபாக்களுடைய அந்த செயல்கள் எப்படி இருக்கும்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், புனிதமிகு ரமதானுடைய மாதம் வருகையினால் சஹாபாக்களுடைய அந்த வாழ்வியல் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. அந்த அவருடைய அந்த நடைமுறை வாழ்க்கை அப்படியே மாறும். என்னன்னா, கையிலும் பையிலும் குர்ஆனோடு இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம கையிலையும் பையிலையும் செல்லோடு அலைகிறோம். அது இல்லைன்னா அப்படியே ஃபுல் பாடி அப்படியே நர்வஸ் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா அப்படியே இந்த ரீல்ஸ் பார்க்கல, ஏதாவது வாட்ஸ்அப் இன்ஸ்டா போல அப்படின்னா அப்படியே இதாகுது. அப்படி அந்த கையிலும் பையிலும் குர்ஆனோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அவருடைய வாழ்க்கை எங்கே? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே? நல்ல யோசிக்கணும். ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான காரியங்களை முற்படுத்துங்கள் என்றால் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் இந்த ரமதானை பதிவு செய்கிற பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லது ரமதான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் அதில் இறங்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த குர்ஆனுடைய வார்த்தையை சொல்வதினால், அதை கேட்பதினால் 10 நன்மை என்று அல்லாஹ் சொல்கிறானே. மாஷா அல்லாஹ், அந்த நன்மையை நாம் கொள்ளையடித்தோமா? அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் ஆர்வம் காட்டினோமா? எத்தனையோ நபர்கள் குர்ஆனை ஓத தெரிந்தும் இன்றைக்கு மறந்தும் இருப்பார்கள். அல்லது திக்கி ஓதுவதினால் அது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்படி அல்ல. திக்கி ஓதுவதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். எப்படி தத்தி நம்முடைய பிள்ளை நடக்கிற பொழுது அதை கண்டு நாம் பூரிப்படைந்து புலனாகிதம் புரிகிறோமோ, இன்புறுகிறோமோ, மகிழ்ச்சி அடைகிறோமோ, அதுபோல என் அடியானினுடைய வார்த்தையை அவன் வாயில் வருவதற்கு எப்படியெல்லாம் முயற்சிக்கிறான், எப்படியெல்லாம் எத்தனிக்கிறான் என்று நினைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில், மலவுல் ஆலாவிடத்தில் அல்லாஹ் சமர்ப்பிக்கிறான் என்றால் அல் குர்ஆனை ஓதுவதற்கு உண்டான நன்மைகள் என்ன? இன்னும் பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துவதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தை எழுத்துக்களால் 3, எனவே 30 நன்மை என்று நான் சொல்லவில்லை, மாறாக 40 நன்மை என்று நான் சொன்னேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக அலிஃப் லாம் மீம்ல அந்த ஷத் இருக்கிறது. அந்த ஷத்து என்பது 2 எழுத்துக்கு நிகரான ஒரு எழுத்து. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தால் அது 3ஆக இருந்தாலும் உச்சரிப்பு ப்ரனன்சியேஷன் என்ற அடிப்படையில் அது உச்சரிப்பால் 4 எழுத்துக்கள் இருப்பதினால் 40 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்பேற்பட்ட குர்ஆனை நாம் இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். சில நபர்கள் ரமதான் வந்தாதான் குர்ஆனை எடுத்து ஓதணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி அல்ல.
அதிகமாக குர்ஆனை ஓதுவதில் ஆர்வம் காட்டுங்கள். இந்த நன்மைகளை பெறக்கூடிய விஷயத்திலே குர்ஆனை ஓதுவதை விட மிக சிறந்த ஒரு விஷயம் அல்ல. வழக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு லேசாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படின்னா இது மாதிரி உண்டான நலவான காரியங்களை நாம் முற்படுத்தி செய்திருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்னும் நாம் நலவான காரியங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கிபிலாவை முன்னோக்கி செய்வது, கிபிலாவின் திசையை நோக்கி செய்வது, இதுதான் பெரிய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறோம். லைஸல் பிர்ரு அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் என்று அல்லாஹ் பெரிய ஒரு லிஸ்டை அல்லாஹ் தருகிறான். நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது மாத்திரம் உங்களுக்கு நலவான காரியங்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடம் இருக்கிற அந்த மூட பழக்க வழக்கங்களை அல்லாஹ் முறியடிக்கிறான். நிக்காவுடைய சமயத்தில் பாருங்க, மாப்பிள்ளை வந்துட்டார் அப்படின்னா இமாமு பின்னால் போயிடணும். அது அன்னைக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு நிக்காவுடைய மேடையில் பேசு பொருளாக இருந்தது. காலங்காலமாக மெஹராபு முசல்லா பள்ளிவாசல் அப்படின்னே கிபிலாவை முன்னோக்கக்கூடிய இமாமு, மாப்பிள்ளை வந்துட்டு மாப்பிள்ளை கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும், இமாம் நீங்கள் அங்கே போங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அன்றைக்கே இருந்தது. அப்படின்னா அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், கிபிலாவை முன்னோக்குவதனால மேற்கும் கிழக்கும் நீங்கள் முன்னோக்குவதனால் நன்மை இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் வஅமில சாலிஹா, நல்லமல்கள் செய்வது, வைதாயிதுல் குர்பா, இன்னும் நெருங்கியவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து மகிழ்வது, தான தர்மம் வழங்குவது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நலவான காரியங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஆக இஸ்லாம் போதிக்கிற நன்மைகள் என்ன, நலவுகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க மறுத்ததின் விளைவு எல்லா நல்ல காரியங்களையும் ஈமானை பெறாதவர்கள், பிற மத சமய சகோதரர்கள் அந்த நலவான காரியங்களை ஏற்று நடக்கிற வாழ்வியலாக செலுத்துகிற ஒரு நடைமுறையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எத்தனை ஜிஹெச்சில், எத்தனை மருத்துவமனையில், எத்தனை இப்படி உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து நெளிந்த மக்களை நாம் சந்தித்து நலம் விசாரித்து இருக்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்துக்கு அடுத்த வக்து வரல அப்படின்னா அந்த சஹாபாக்களை வினவுவார்கள். ஒரு நாள் வரல அப்படின்னா என்ன ஆச்சு, நலக்குறைவா, வீட்டில் சென்று விசாரிப்பார்கள். நோயுற்று இருந்தால் நலம் விசாரிப்பார்கள். இந்த நன்மையான காரியமே இல்லைங்க நம்மள்கிட்ட. இன்னைக்கு நாம் மறந்துட்டோமே. அதை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் தழுவிய சகோதரர்கள் அதை ஒரு வணக்கமாக செய்கிறார்கள். இதற்கு முன்னுதாரணமாக ஒரு நடைமுறையாக காட்டி தந்தது நம்முடைய மார்க்கம். எத்தனை ஜிஹெச்சில் போய் ஒரு நோயாளிகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு ஆறுதலான வார்த்தை யாரும் சொல்லிட மாட்டாங்களா? சரியாயிருங்க, க்யூர் ஆயிரும், சீக்கிரம் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை இருக்காதா அப்படின்னு நமக்காக வேண்டி இயங்கக்கூடிய ஒரு உள்ளம், ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா என்று நோயில் நொம்பலப்பட்டு வாழக்கூடிய அந்த நோயாளிகளுடைய மனநிலைக்கு அவர்களது கண்ணீரை நாம் துடைத்திருக்கிறோமா? இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் விடுத்துவிட்டு நாம் இன்றைக்கு பெரிய பெரிய அமல்கள் செய்வதுதான் நம்மை காப்பாற்றும் என்பதாகவே நினைக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர்கள் இன்னைக்கு பரவிவிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உம்ரா பேக்கேஜ். எப்போ பார்த்தாலும் இவர் தொழு வராரு, மகரிப்புக்கு ஆளை காணாது, என்னங்க உம்ராக்கு போயிட்டாரு அப்படின்னா இதுவெல்லாம் ஒரு பெரிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டக்கூடிய விஷயம்தான், சுன்னத்தான காரியங்கள் தான், செய்யலாம், தவறில்லை. ஆனால் நாம் எதை முற்படுத்த வேண்டும்? தொழுகையை முற்படுத்தணும், இபாதத்தில் முற்படுத்தணும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கபரில் வைத்த பிறகு கேள்வி கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை தானங்க. அதில் இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோமே. சுபு டைம் ரொம்ப குளிராக இருக்குன்னு ஒரு காரணத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம காரணத்தை நமக்கு மன ஆறுதலாக சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட முடியுமா? எந்த காரணத்தாலும் தொழுகை விட முடியாது. அப்புறம் இந்த காரணங்களை சொல்லி சொல்லி நன்மையான காரியங்களை நாம் பிற்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மண்ணறையில் ஒரு மையத் வைத்த பிறகு அவரிடத்திலே வினவப்படக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலாத், தொழுகை குறித்து அல்லவா? அந்த தொழுகையிலே இன்றைக்கு நானும் நீங்களும், என் குடும்பமும் உங்கள் குடும்பமும் எவ்வளவு பொதுபோக்காக இருக்கிறோம்
இன்னும் சில நபர்கள் சின்ன சின்ன ஒரு காயங்கள், அடி அல்லது குனிய முடியாது, நிமிர முடியாது என்பதற்காக வேண்டியெல்லாம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தொழுவதை பார்க்கிறோம். உண்மையான ஒரு வழி அப்படின்னா அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான விஷயம். மணிக்கணக்கில் நாம் டீ கடையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம், அல்லது நடந்து போகக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வின் பள்ளியில் அவனை வணங்குவதற்காக நின்று தொழாமல் சேரில் உட்கார்ந்து தொழுகிறோம். நினைச்சு பார்க்கணும், இவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அல் கியாமுலில் காதிரி அலைஹி லிஸ்ஸலா, தொழுகைக்கு நின்று இருக்கக்கூடிய சக்தி பெறுகிறவர் நின்று தொழுவணும். மற்ற காரியங்களுக்கெல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையில் இல்லை அப்படின்னா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் நாம் எவ்வளவு பின்தங்கியவராக இருக்கிறோம் அப்படின்னா இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபிக்குல் கைராத், நலவான காரியங்களை நீங்கள் முற்படுத்தி செய்யுங்கள். அடுத்ததாக இமாம் ஹசன் பஸ்ரியிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு மையத் அவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று அவர் நாடி இருந்தால் அவர் என்னென்ன செய்வார் என்று கேட்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு நலவான காரியங்கள், இபாதத்துகள், தான தர்மங்கள் அனைத்தையும் செய்வார் என்று ஒரு மனிதர் பதில் சொல்கிற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த மையத்தாக இன்றைக்கு நீங்கள் இல்லை, அதை செய்யக்கூடிய ஆற்றல் பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், அதை செய்தீர்களா? அப்படி நலவான காரியங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது, ஆனால் செய்வது யார்? அன்பானவர்களே, நாளை நாம் இந்த உலகம் சதம் என்று வாழ்ந்துவிட முடியாது. நாளை ஒரு உலகத்திற்கு செல்லவிருக்கிறோம், மன்னரை, அது இருள் சூழ்ந்த உலகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருள் நிறைந்த அந்த பகுதியை, அந்த கபரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, மனிதன் வாழ்வதற்கே தகுதியில்லாத மனிதனுக்கு அந்த இருள் சூழ்ந்த அந்த ஒரு கபரை நாம் பார்க்கிறேன், அந்த கபரை நல்ல அமல்களால் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் வேதனை செய்கிறான் அந்த மன்னரையில். அந்த மன்னரையின் வேதனையை விட்டு பாதுகாப்பு பெறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவையும் ஓததாக இருந்ததில்லை அப்படின்னாங்க ஆயிஷா அம்மா. ஒவ்வொரு தொழுகையிலும் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படின்னா அந்த அதாபுல் கபரை விட்டு நாம் பாதுகாப்பு தேடினோமா? அதற்காக வேண்டி ஏற்பாடாக தான தர்மங்கள் நாம் செய்தோமா? அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுக்கு உகப்பான வழியில் அவன் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில் நாம் செலவழித்தோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படின்னா அனைத்து காரியங்களையும் நீங்கள் முற்படுத்துங்கள். அது எண்ணத்தின் அளவில் தொடங்கி உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் செயலாக உருவகம் பெறுகிற வரை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் நாளை மறுமையில் எனக்காக வேண்டி என்ன முற்படுத்தி செய்திருக்கிறேன், நான் என்ன நல்ல காரியங்களை முற்படுத்தி இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னா, பொறுமை காப்பதை விட ஒரு உன்னதமான ஒரு நிலை இல்லைங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளிகளுக்கு அவருடைய நற்கூலியை நிரப்பமாக தருகிறேன், கணக்கின்றி தருகிறேன். பிகைரி ஹிசாப் அப்படின்னா கணக்கில்லாமல். எத்தனையோ மக்கள் நம்மை ஏசுவார்கள், அல்லது நமக்கு புறம் பேசி நமக்கு புறமுதுவுக்கு பின்னால் பேசுவார்கள். அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம கடுப்பாகி டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து அது ஒரு விவாதம் மாதிரி ஆகும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தது அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, முதல் தரத்திலே நாம் பொறுமை காக்கிறோமா? அப்படின்னா அந்த பொறுமையின் வேல்யூ என்ன? அந்த பொறுமை காப்பதின் மூலமாக நமக்கு அளப்பரிய கணக்கிட முடியாத நன்மையை அல்லாஹ் தருகிறார். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், அந்த செயலுக்கு நாம் தகுதியான, நாம் அந்த ஒரு நிலைமைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசிக்கும். இப்படி இஸ்லாம் வரையறுத்திருக்கிற அனைத்து நல்ல காரியங்களையும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் வரவிருக்கிற ரமலான் நமக்கு போதித்து தருகிற ஒரு போதனையாக இருக்கிறது. எனவே நன்மையான காரியங்களை ஆர்வத்தோடு முனைப்போடு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.